விபச்சாரத்தை நிரூபிக்க பைபிள் ஒரு அருமையான யோசனையை சொல்கிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று கண்டுபிடிப்பது எப்படி? எண்ணாகமம் புத்தகத்தில் 5வது அதிகாரம் வசனங்கள் 11 - 31 வரை சுருக்கமாக சொல்கிறேன். அது சொல்கிறது, ஆசாரியன் ஒரு பாண்டத்தில் புனித நீரை எடுத்து தரையில் இருக்கும் அசுத்தத்தை எடுத்து அந்த பாண்டத்தில் கலந்து பிறகு அந்த கசப்பான நீரை அவர் சபித்த பிறகு அந்த பெண்ணை குடிக்கச் செய்ய வேண்டும். அந்த பெண் விபச்சாரம் செய்திருந்தால் அதை குடித்த பிறகு சாபம் அவள் உடலில் இறங்கி வயிறு வீங்கி அவள் தொடை அழுகும். பொதுமக்கள் அவளை சபிப்பார்கள். அவள் விபச்சாரம் செய்யவில்லை என்றால் அவள் சுத்தமானவளாக குழந்தையை பெற்றெடுப்பாளாம். ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாளா இல்லையா என்று கண்டுபிடிக்க என்ன ஒரு அருமையான வழி! இன்று உலகத்தில் பல நாடுகளில் பல நீதிமன்றங்களில் விபச்சார குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களின் வழக்கு குவிந்து கிடக்கின்றது. யாரோ ஒருவர் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் என்று குற்றம் சுமத்தியதின் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாள்களிலும் மீடியாவிலும் நான் கேள்விப்பட்டது, இந்த மகத்தான நாட்டின் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஒரு பாலியல் கேவலத்தில் மாட்டியிருந்ததை நான் கேள்விப்பட்டேன். இந்த அமெரிக்க நீதிமன்றங்கள் அவரின் விபச்சார நடவடிக்கையை ஆய்வதற்கு இந்த கசப்பு தண்ணீர் சோதனையை செய்திருக்கலாமே. அவர் உடனே விடுதலை ஆகியிருப்பாரே. இந்த பெரிய நாட்டின் கிறிஸ்தவ பீடங்கள், அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பலை போல மருத்துவ துறையில் இருப்பவர்கள் கசப்பு தண்ணீர் சோதனையை செய்து தங்கள் ஜனாதிபதியை காப்பாற்றி. அடுத்தது ஒரு கேள்வி வைத்தார்கள், விபச்சாரத்துக்கான தண்டனை, விபச்சாரத்துக்கான அந்த சோதனை அப்படிங்கிறது குறித்து சொன்னாங்க. அங்கே தெளிவாக அங்கே வேதாகமத்திலே விபச்சாரத்துக்கு அங்கே அந்த தண்ணீரை குடித்தால் அவருடைய அந்த காரியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது என்னாகமம் அந்த இதுல 5ஆம் அதிகாரம் 11-31 வரைக்கும் வேசித்தனம் செய்தவர்கள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அங்கே கசப்பான தண்ணீர் கொடுத்து அங்கே சோதிக்கப்படுதல் என்பது மருத்துவ ரீதியிலே நீங்கள் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இங்கே ஒரு அசாதாரண தீர்ப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்க ஏதோ அது நேரடியான தீர்ப்பு அல்ல, அங்கு தேவனே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஏதோ மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டதல்ல, அது மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு தேவன் அங்கே ஒரு பெண்ணை நியாயம் தீர்ப்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த காலத்தினுடைய நடைமுறை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பாபிலோனியர்கள் ஒரு பெண்ணை சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், யூப்ரட்டிஸ் நதியிலே அந்த பெண்ணை தூக்கி எறிந்து விடுவார்கள். பெண் அங்கே மிதந்து வந்தால் அவள் எந்த தவறும் செய்யாதவள், மூழ்கி போனால் அவள் பாவம் செய்தவள், விபச்சாரம் செய்தவள் என்று தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் பாபிலோனியர்களுடைய நடைமுறை. இன்னும் பல நாடுகளிலே தேசங்களிலே பெண்கள் பாவம் செய்து விட்டார்கள் அல்லது விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சோதனை என்ன என்று சொன்னால் அவர்கள் அக்கினி குண்டத்தை வைத்து அதிலே நடந்து செல்ல வேண்டும். அந்த நடந்து சென்று வெளியே அவர்கள் எந்த சேதமும் இல்லாமல் வெளியே வந்துவிட்டால் அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல என்று தீர்மானிக்கப்படுவார்கள். இது பெண்களுக்கான அநீதியான சோதனை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காலத்துல தான் ஆண்டவர் பெண் பிள்ளைகள் மேலே வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார், அங்கே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை, சந்தேகப்படுகிற ஒரு மோசமான சமுதாயத்தின் நடுவிலே ஆண்டவர் அந்த பொறுப்பை தான் எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த தண்ணீரை குடிக்க வைக்கும் பொழுது ஆசாரியர்களுக்கு அல்ல, அங்க இருக்கிற மனிதர்களுக்கு அல்ல அங்க நியாய தீர்ப்பு செய்வது, அங்கே கர்த்தர் தான் அதை நியாயம் தீர்க்கிறார். அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பா அல்லது இழப்பா என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் யோசிப்பாங்க. இங்க ஆண்டவரே பொறுப்பெடுக்கிறார் தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை. ஆனால் குரானை வாசிக்கும் பொழுது, குரானுடைய 4ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்கள் பெண்களை சந்தேகப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை முதலாவது படுக்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்படியும் அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகவில்லை என்றால் அவர்களை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்கலாம்? எவ்வளவு வேணா அடிக்கலாம். அவர்கள் விரும்புகிற வண்ணமாக பெண்களை அடிப்பதற்காக குரான் அனுமதி கொடுக்கிறது. இது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. அவர்கள் சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னோம். குரானுடைய கட்டளையாக. இந்த ஆண்களுக்கு சாதகமா பெண்களுக்கு சாதகமா நீங்கள் யோசித்து பாருங்கள். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். இது குரான்ல மட்டும் சொல்லப்படவில்லை, இந்த நடைமுறையிலே முகமது அவருடைய வாழ்க்கையிலே அவர் இருந்த காலத்திலே அங்கே பாத்தீங்கன்னா சுனன் அபுதாபுது ஹதீஸ் நம்பர் 41-42 இந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டுமல்ல, தொடர்ந்து ஹதீஸ்ல பாருங்க,
பல ஹதீஸ்கள்ல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அடித்து அவருடைய சரீரத்தினுடைய கலர் மாறி கொண்டு வரப்படுகிறது, பச்சை நிறமாக அவருடைய சரீரம் மாறி வருகிறது. அங்கே பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் முகமது அவர்கள் பெண்ணுக்கு தான் அட்வைஸ் பண்றாரு, ஆணுக்கு அட்வைஸ் பண்ணாரு. என்னன்னு சொன்னா ஆண் கடவுளுடைய வார்த்தையின்படி சரியாக அடித்து திருத்தி கொண்டு வந்திருக்கிறார். பெண்ணுக்கு அங்க அட்வைஸ் பண்ணப்படுது பார்க்கிறது. இது எந்த வகையில நியாயமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மிடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் ஏன் இதை அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதிக்கு பயன்படுத்திக்க கூடாது இதை அப்படின்னு கேட்டார். கடவுள் எந்த காலத்துக்கு எந்த விஷயத்தை சொல்லுகிறாரோ அந்த காலத்துக்குரிய விஷயம் என்று நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இது கடவுள் ராஜாவாக இருந்தபோது அவர் இஸ்ரவேலை ஆளும் பொழுது இந்த காரியத்தை, இந்த சமூக ரீதியான கட்டளைகளை பலரும் கொடுத்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்கான கட்டளைகள் ஆலயம் வந்த பிறகு தேவையில்லை. ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கான கட்டளைகள் இருக்கும். அது ஸ்தல சபைகள் நிறுவப்பட்ட பிறகு அது ஆலயத்துக்குரிய கட்டளைகள், ஆசரிப்பு கூடாரத்துடைய கட்டளைகள் நீக்கப்பட்டு விடும், ஆலயத்துக்குரிய கட்டளைகள் வந்துவிடும். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். ராஜாக்கள் உண்டானதுக்கு பிறகு ராஜாக்கள் தீர்மானிக்கிறார்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கு அங்கே காரியங்களை அங்கே நம்ம அநேக விஷயங்களை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். ஆனால் குரான்ல இப்படி நம்மகிட்ட கேள்வி கேட்ட ஒரு விஷயத்துக்கு குரான்ல 2ஆம் அத்தியாயம் 72 அங்க ஒரு கொலை சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்த மனிதன் யார் கொலை செய்தது என்று தெரியவில்லை. உடனே கொலையை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே அங்கே தீர்க்கதரிசியை அழைத்து அங்கே அல்லாஹ் சொல்லுகிறார், நீ உடனே ஒரு மாட்டை எடுக்க சொல் அப்படிங்கிறார். அதற்கு பல அடையாளங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த கலர்ல இருக்கணும், அந்த கலர்ல இருக்கணும், பல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு மாட்டை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுங்க அந்த மாட்டுடைய அந்த இதை எடுத்து அந்த செத்த பிணத்து மேல அடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த செத்த பிணத்து மேல அடித்த உடனே அந்த பிணம் எந்திரிச்சு தன்னை யார் கொலை செய்து அடையாளம் காட்டி மறுபடியும் செத்து. இப்ப நிறைய கொலைகள் நாம பார்க்கிறோம். சவுதி அரேபியாவில் நடக்காத கொலையா, ஈரான் ஈராக்ல நடக்காத கொலையா, எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள்ல நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற மாடு அடிச்சோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. எந்திரிச்சு யாரு கொண்டதுன்னு சொல்லி செத்து போயிடும். அப்ப நம்ம யாரும் பிடிச்சிக்கலாம்ல, இதுக்கு வீடியோ கேமராலாம் நமக்கு தேவையில்லை. இது இஸ்லாமிய நாடுகளை நடைமுறைப்படுத்தி நமக்கு காண்பிப்பார்கள் என்று சொல்லி நம்ம நம்பலாம். இதுமல்ல ரொம்ப அற்புதமான மருத்துவ காரியம் ஒன்று சொல்லுகிறார் அதற்கு முகமது அவர்கள். சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய 4132 ஹதீஸ்ல எப்படி சொல்லுகிறார், உங்களில் ஒருவர் உணவு உட்கொண்டால் தமது கையை தாமே உறிஞ்சாமல், தாமே சூப்பிக் கொள்ளாமலோ அல்லது மற்றவர்களுக்கு சூப்ப கொடுக்காமலோ கை கழுவக்கூடாது. நான் சொல்லலைங்க, இஸ்லாமிய நபி அவர்கள் சொல்லி இருக்கிற விஷயமாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. நான் வேணா வாசிக்கிறேன். உங்களில் ஒருவர் உணவு உட்கொண்டால் அவர் தமது கையை தாமே உறிஞ்சாமலோ அல்லது பிராக்கெட்ல இஸ்லாமிய அறிஞர்கள் போட்டிருக்கிறாங்க, மனைவி போன்றவர்களிடம் உறிஞ்ச கொடுக்காமலோ அதை அவர்கள் துடைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி நீங்க சாப்பிட்டா யாராவது கை கொடுத்து உட்கார்ந்துருக்கீங்க, அதான் விஞ்ஞானம். மருத்துவ ரீதியா ஏதோ மருந்து இருக்கு போல, இது என்னன்னு தெரியுது. அப்ப இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மருத்துவ முறைகள். இப்படி நிறைய மருத்துவங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும்.